தந்தை தாயும் நீ என்னுயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்த மாதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே ஆதியந்தம் காட்டாத முதலாய் அகர உயிரெழுத்து அனைத்துமாகி வேறாய் அமர்ந்ததென அகிலாண்டம் அனைத்துமாகி பகர்வனை எல்லாமாகி அல்லதாகி பரமாகி சொல்லறிய பான்மையாகி துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி சுத்தமாகி நிகரில் பசுபதியான பொருளை நாடி நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம் சிராப்பள்ளி மலை மேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி தராதள மானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் வகுப்புகள் 178வது வகுப்பு திடமுறவேனும் தலைப்பிலுள்ள பதிகத்தில் 6வது பாடல். விண்ணாறு வெற்பின் விழுந்தாங்கு என மார்பில் கண்ணாறு பாய்ச்சிடும் என் காதல் வெள்ளம் கண்டிலையோ தன்னாறு சாந்த பத தற்பரமே நாள் வேத பன்னாரும் இன்பப் பதியே பராபரமே விண்ணாறு வெற்பின் விழுந்தாங்கு என மார்பில் கண்ணாறு பாய்ச்சிடும் என் காதல் வெள்ளம் கண்டிலையோ தன்னாறு சாந்த பத தற்பரமே நாள் வேத பன்னாரும் இன்பப் பதியே பராபரமே. திடமுறவே என்ற பதிகத்தில் நிறைவாக பராபரமே பராபரமே என்று முடிகின்ற சொற்றொடரை உடைய இந்த பதிகம் மேலான தெய்வமே. பராபரமேன்னு அழகாக சொல்கிறார், மேலான தெய்வமே. பொதுவாக சொல்கிற ஒரு வார்த்தை. விண்ணாறு வெற்பின் விழுந்து ஆங்கு என மார்பில். விண்ணாறு சொல்லி சொன்னால் ஆகாய கங்கைன்னு சொல்லிடுறார், அல்லது கங்கை. இந்த ஆகாயத்திலிருந்து கங்கை மலையில் வழிவது போல விழுந்து ஆங்கு சொல்கிறார். எல்லா நதிகளும் மலைகளில் மழையாக பொழிந்து அதிலிருந்து ஓடி வருவது தானே. நம்ம இமயமலை என்கின்ற மேரு மலையில் எத்தனை நதி புறப்படுது. ஆமாம், கங்கை புறப்படுற இடம் கங்கோத்திரி சிறிய இடத்துல தான் புறப்படுறது. யமுனோத்திரி அதுவும் சிறிய அளவு தான் புறப்படுறது. தலைக்காவிரி அங்கே சிறிய இடத்துல தான் காவிரி உற்பத்தி ஆகத்தான் நினைக்கிறோம். அதன் பிறகு பல இடங்களில் பொழிகின்ற மலைகள், நீர்பிடிப்பு பகுதி, மலைகளில் உருண்டோடி அதுதான் நதியாக நமக்கு பெருக்கெடுத்து வந்து பலனை தருகின்றது. அதுபோல் இங்கு ஆகாய கங்கை என்பது விண்ணாறு என்றால் ஆகாய கங்கை.
பொதுவாக ஆறு நதி என்ன கங்கைன்ற அர்த்தத்தில் தான் சொல்லுவோம். ஆமாம், கங்கா ஜலம் சொல்கிறது அது நம்முடைய வழக்கத்தில் இருக்குது. ஜலம்னாவே கங்கைக்கு தானே பேர். ஒருத்தர் சொன்னார், கங்கை என்பது ரொம்ப புனிதமானது நதின்னு சொன்னார். அப்போது யமுனையை அப்படி சொல்லும் பொழுது கங்கைக்கு என்ன பேர்னா, கங்கை யார் நதின்னு சொன்னாங்க, அது அமுதம் ஆச்சுன்னு சொன்னார். அது நதின்னு சொல்லக்கூடாது. ஆக இங்கே இந்த தேசத்தினுடைய வரலாற்றிலே கங்கையையும் இமயமலையும் ராமனையும் கிருஷ்ணனையும் விட்டு இந்த வரலாறே கிடையாது நம்ம தேசத்தினுடைய. எல்லாம் பின்னி பிணைந்த ஒன்று. ஆகையினால இப்படிப்பட்ட விண்ணாறு ஆகாய கங்கை மலையில் வழிவது போல எனது மார்பில் கண்ணீராகி அன்பு வெள்ளம் பாய்வதை நீ காணவில்லையான்னு சொல்கிறார். பக்தியுடைய பெருக்கினால் கண்களில் நீர் வடிவது என்பது ஒரு விதமான ஒரு உணர்வு. ஆமாம், பக்தியால் யானுனை பல காலம் சொல்கிறது போல அன்பின் வழி அறியாத என்னை அறியாத பக்குவத்தே, தொடர்ந்து என்னை அறியாத பக்குவத்தே, ஆசை பெருக்கை கொடுத்து நான் அற்றேன் அளந்தேன் என என் புலன் மயங்கிடவே நீ பித்தேற்றி விட்டாய்ன்னு சொல்கிறார். அதுபோல் எந்த ஒரு பொருள் மீது அதிகமான ஒரு அன்பு வருகின்றதோ அந்த இடத்துல அன்புக்குரிய பொருள் மீது நமக்கு ஒரு கண்ணீர் கசிவு கண்களில் இருக்கும். அதுபோல் இறைவன் மீது வைத்த அந்த அன்பின் மிகுதியினால் கண்களில் வருகின்ற அந்த ஆனந்த பாஷ்பம், ஆனந்தமான அந்த கண்ணீர், அது அந்த அன்பு வெள்ளம் சொல்கிறார். அதனால் வருகின்ற கண்ணீர். ஆமாம், அது பாய்வதை நீ காணவில்லையான்னு கேட்குறார். நீ பார்க்கலையா? குரு மகாராஜ் சொல்கிறது போல் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உலக பொருள்களுக்காக குடங்குடமாக கண்ணீர் சிந்துறாங்க. பகவானை நினச்சி ஒரு துளி கண்ணீர் வந்தால் அதுவே பெரிய ஒன்று பக்தியுடைய அடையாளம் சொல்கிறாங்க. அதுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருங்கன்னு சொல்லலை. அந்த அழுகை என்பது அன்பின் மிகுதியினால் இயல்பாக இயற்கையாக வருகின்ற கண்ணீர் துளிகள், அது ஒரு அடையாளம். அதுதான் சொல்கிறேன். இல்லை, பக்தியுடைய மிகுதியினால் உணர்வுகளினால் உணர்ச்சியினால் பெருக்கெடுத்து வருவது. அது நீ பார்க்கலையான்னு கேட்குற. அப்படின்னா என்ன, என் பக்தியினுடைய தன்மை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லையா என்று கேட்பது போல கேட்கின்றார். ஆக குளிர்ச்சி மிகுந்த அமைதி தழுவும் தவழும் தனி முதலே. ஆமாம், தன்னாறு சாந்தபத தற்பரமே, அதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். தன்னாறு சொன்னால் குளிர்ச்சி மிகுந்த அமைதி தவழும் தனி முதலே, தற்பரமேன்னு தனி முதலே சொல்கிறார். அழகான சில வார்த்தைகளுக்கெல்லாம் வித்தியாசமான சில அர்த்தங்களை சொல்லுகின்றார். தற்பரமே, தனி முதலே. ஆமாம், 4 வேதங்களின் இசையானது விளங்குகின்ற இன்பம் விக்கும் தலைவனே. அதாவது வேதங்களில் உயர்ந்தது சாம வேதம்னு சொல்கிறோம். சாம வேதத்தில் எல்லா வேதங்களும் மந்திரங்களும் அடக்கம் என்பது ஒரு கருத்து இருக்குது. வேதங்களையே இசையால் பாடினால் அதுக்கு பேர் சாம வேதம், சாமகானம். பொதுவாக 4 வேதத்தில் சாம வேதத்துக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்குது, சாம வேதிகளுக்கு உயர்ந்த ஸ்தானம் இருக்குது. யக்ஞ யாகங்களில் சாம வேதிகளுக்கு தான் முதல் மரியாதை கொடுத்து தட்சிணை கொடுக்குற ஒரு வழக்கமும் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்குது. ராவணனை பற்றி நம்ம பெருசாக சொல்கிறோம். ராவணன் சாமவேதி. ஆமாம், ராவணன் பிராமணர், சந்தேகம் இல்லை, சாமவேதி அவர். அதனால தான் கைலாய மலையில் சிவபெருமானே சாமகானத்தினால் மகிழ்வித்து தன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொண்டான்னு சொல்லிலாம் பார்க்கின்றோம். நாம் அது சாமகானம் விசேஷமாக சொல்லுவாங்க. நம்ம பூஜைகள்லாம் அவதாரையாக சொல்லுவாங்க. ஒவ்வொரு வேதமாக சொல்லும்போது சாம வேதம் அவதாரையாக சொல்லும்போது சாம வேதத்தை அது இசையோடு பாடுறது. இசைக்கு ஒரு தனி ஒரு விசேஷமான மகிமை உண்டு. எப்படிப்பட்ட மனதையும் கரைத்து நம்முடைய மனதை அதிலேயே இருக்க வைக்கின்ற தனி சக்தி அது இந்த தேசத்தில், இந்த நம்ம தர்மத்தில் இருக்கக்கூடிய விசேஷமான ஒன்று. மற்ற தேசங்கள் இருக்கா இல்லையா அது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அதிலும் கூட ஒரு கரை கண்ட ஒரு அற்புதமான ஒரு தேசம், சமுதாயம், பண்பாடு, கலாச்சாரம் நம்முடையது. இசையிலேயே இசையால் என்னை பாடுக அப்படின்னு நம்ம கேட்டிருக்கிறோம். சாம வேதம் அது 4 வேத சொல்கிற 4 வேத பண்ணாரும். பண்ணாறு சொன்னால் இசை விளங்குகின்ற அப்படி சொல்லி அர்த்தமா. ஆமாம், இசைத்தமிழால் என்னை பாடுக. தமிழில் கூட இசைத்தமிழ், ஏழ்தமிழ், நாடகத்தமிழ்லாம் சொல்கிறோம் இல்லையா. இசைக்கு பெரிய ஒரு அர்த்தம் நாத பிரம்மம், நாதோ உபாசனை அப்படிலாம் சொல்லி சொல்கிறோம். இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருந்த ஒரு தேசம் இது. இசையிலும் கூட ஒவ்வொரு சப்ஜெக்டும் ஒவ்வொரு துறையும் ஒரு பெரிய ஒரு கடல் போல்
அதிலும் மூழ்கி முத்தெடுத்தவர் நம்முடைய பெரியவர்கள். இறைவனை இசையினாலேயே வழிபடுவது அது மனதுடைய அமைதிக்கும் மற்றதுக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் அதெல்லாம் அற்புதமான இலகாத மனதை கூட என்ன பண்ணுறது, இலக வைத்து விடுகின்றது. திருவாசகத்துக்கு குறுகார், ஒரு வாசகத்துக்கு குறுகார திருவாசகத்தை பாடி பார்த்தா தெரியுது அந்த பண்ணோடு பாடும்பொழுது. இதெல்லாம் நம்ம தேசத்தில் இருக்க விஷயங்கள். ஆக அது ஒரு தனி விஷயந்தான். ஆக இந்த 4 வேத பண்ணாரும் இன்பப்பதியே, 4 வேதங்கள் இசையானது விளங்குகின்ற இன்பம் மிகுவிக்கும் தலைவனே. பதியேன்னா தலைவனே. ஆமாம், நீ என்னுடைய காதல் வெள்ளத்தை கண்டிலையோ சொல்கிறார். என் கண்களில் உன்மீது அன்பினுடைய மிகுதியினால் வெளிப்படுகின்ற கண்ணீர் வெள்ளத்தை நீ காணவில்லை அப்படி சொல்லிச்சுன்னா இறைவனிடத்தில் கேட்குறார், என்னதெல்லாம் பார்க்கலையா, பார்த்தியா இல்லையா? ஆமாம், இவன் ஏழை உனது அடிமை என்று உனது திருவுளத்தில் இருந்ததோ கேட்குறாரு பாருங்க. அதுபோல் இந்த இடத்துல நிறைய இடத்துல அப்படிலாம் கேள்வி கேட்குறார். சில இடத்த பாடுகின்றார், சில இடத்த கேள்வி கேட்கிறார், உனக்கு தெரியுமா கேட்குறார். இதெல்லாம் சாதனங்களுடைய படித்தரங்களில் அந்தந்த நிலையிலே நம்ம மனதில் ஏற்படுகின்ற சில விதமான உணர்வுகளை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற சொற்கள் இது. நான் முக்தி பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். சொன்ன பிற்பாடு எவ்வளோ பாடல்களை தன்னுடைய ஏக்கத்தை தவிப்பெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. அது எல்லாருக்குமே இடையிடையில் எவ்வளவு தான் ஞான நிஷ்டை இருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்படுகிற சில விஷயங்கள், மனதில் ஏற்படுகின்ற சில உணர்வுகள், அந்த உணர்வுகளினால் வெளிப்படுகின்ற நம்முடைய எமோஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதோட வெளிப்பாடெல்லாம் அங்கங்கே சொல்லத்தான் செய்கிறார். ஏன் தாய்மொழி இப்படிலாம் வேதாந்த தத்துவ விசாரத்தில் நான் ஞான நிஷ்டன் ஆன விற்பதெல்லாம் வருமானா பாடல்களை தெரிகின்றது. அவருக்கும் அந்த உணர்வுகளாக இருந்திருக்கு, அது அது வருகின்றது. அதாவது ஞானியும் திருஷ்ட துக்கம் அனுபவிப்பான்னு சொல்லியிருக்கார் கைவிலை நவனியத்தில். திருஷ்ட துக்கம்னா வாழ்க்கையில் வரக்கூடிய சில விதமான விஷயங்கள் மேல்போக்கான மனதில் அவனுக்கு கூட சில விதமான சிரமங்களை யோசிப்பான், சில விதமான சங்கடங்கள் இருக்குன்னு சொல்லி அவரே ஒரு சான்றாக சொல்லிடுறார். தாண்டவராய சுவாமிகள் சொல்கிறார், ஞானியும் திருஷ்ட துக்கம் அனுபவிப்பான்னு சொல்கிறார். அவனுக்கு சில விஷயங்கள் பார்த்தா சில விஷயங்களை வருத்தம், இது என்ன அதோட ஆழ் மனதுக்கு போகிறதில்லை. அவனுக்கு தெளிவாக தெரியும் இதெல்லாம் அனித்தியம், அசுக்கம், லோகம் பகவான் சொல்லியிருக்கார். அபூர்ணத்துவத்தில் பூர்ணத்துவத்தை பார்க்க முடியாது தெரியும், அது அப்படி தான் இருக்கும் என்பது தெளிவும் இருக்கும். இருந்தாலும் இடையிடையிலே தாய்மன்னர் பாடல்களையும் பார்க்கும் பொழுது சில இடத்துல தன்னுடைய எண்ண உணர்வுகளை எல்லாம் இப்படி வெளிப்படுத்துகின்றார். ஆமாம், ஆக குளிர்ச்சி மிகுந்த அமைதி தவழும் தனி முதலே, 4 வேதங்களின் இசையானது விளங்குகின்ற இன்பம் மிகுவிக்கும் தலைவனே, மேலான தெய்வமே, ஆகாய கங்கை மலையில் வழிவது போல எனது மார்பில் கண்ணீராகி அன்பு வெள்ளம் பாய்வதை நீ காணவில்லையா? அதுதான் அந்த பாடலினுடைய கருத்து. என்னுடைய அவல நிலையை நீ காணவில்லையோன்னு சொல்லி சொல்கிறார். விண்ணாறு வெற்பின் விழுந்து ஆங்கு என மார்பில் கண்ணாறு பாய்ச்சிடுமென் காதல் வெள்ளம் கண்டிலையோ, தன்னாறு சாந்த பத தற்பரமே நால்வேத பண்ணாறும் இன்ப பதியே பராபரமே. இது 6வது பாடலுடைய கருத்து. அடுத்து 7வது பாடல் பார்க்கலாம். கூடிய நின் சீரடியார் கூட்டம் என்றோ வாய்க்கும் என, வாடிய என் நெஞ்ச முகவாட்டமும் நீ கண்டிலையோ, தேடிய நின் சீரருளை திக்கனைத்தும் கை குவித்து, பாடிய நான் கண்டாய் பதியே பராபரமே. கூடிய நின் சீரடியார் கூட்டம் என்றோ வாய்க்கும் என, வாடிய என் நெஞ்ச முகவாட்டமும் நீ கண்டிலையோ, தேடிய நின் சீரருளை திக்கனைத்தும் கை குவித்து, பாடிய நான் கண்டாய் பதியே பராபரமே. இந்த பாடலுடைய கருத்து என்னன்னா, இறைவனே நின்னை அல்லது உன்னை எங்கும் காண்கின்றேனே, அதுதான் இந்த பாடலுடைய கருத்தாக நம்ம எடுத்துக்கணும். உன்னை நான் எங்கேயுமே பார்க்கிறேன்னு சொல்லி சொன்னால், எங்கும் நீ நிறைந்திருக்க தன்மை நான் உணர்ந்திருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறார். பார்க்கிறேன்னு சொல்லி அந்த கண்ணில் பார்க்கிறேன் என்பது ஒரு அர்த்தம் இருந்தாலும் கூட மனதில் நான் அப்படி உணர்ந்துள்ளேன், புரிந்துள்ளேன். பகவானுடைய பகவத்கீதையினுடைய 11வது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம். இருப்பதெல்லாம் இறைவனே, காண்பதெல்லாம் அவனாக இருக்கின்றது, நான் தான் உலகமாக வெளிப்பட்டுள்ளேன். நான் தான் உலகமாக வெளிப்பட்டுள்ளேன்னு சொல்லி உலகத்தை பார்க்கும்போது யாரை பார்க்குறோம்? யாரை பார்க்கணும்? பகவானை தானே பார்க்கணும். நமக்கு தெரியலையே.
அதுபோல் தெரியல, வேறு மாதிரி தான் தெரிகின்றது. அதுக்கு அற்புதமாக சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் நம்முடைய மனதில் உள்ள இறைவன் பொதுவாக இந்த உலகத்தை படைத்திருக்கார். அது மேலே ஜீவர்கள் தாங்கள் ஒரு படைப்பை செய்திருக்கின்றார்கள். அந்த படைப்பில் அவருக்கு பார்க்கின்ற பார்வைக்கு அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பு தான் காரணம். அந்த விருப்பு வெறுப்பு என்ற கண்ணாடியோடு பார்க்கும்பொழுது அங்கே இறைவன் தெரியல. ஆமாம், அது களிமண் தான் பார்க்கும்போது பானை தெரியல, பானையை மட்டும் பார்த்தா களிமண் தெரியல. ஆனால் பானையை பார்க்கும்போது எதை பார்க்குறோம்? களிமண்ணை தான் பார்க்குறோம். நமக்கு பானை என்ற ஃபார்ம் தான் தெரியுது தவிர அது எதனால் ஆக்கப்பட்டதுன்ற அறிவோடு நம்ம பார்க்குறதில்ல. சினிமா தியேட்டரில் போய் உட்கார்றாலும் அது டிவி போடுறோம், போடும்போது ஸ்க்ரீன் இருக்குது. படம் வர ஆரம்பிச்சுப்பார், ஸ்க்ரீனாக தெரியுது, அதையே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸ்க்ரீன் மறைஞ்சு அதில் ஓடுற படங்கள் தான் தெரிகின்றது. அதுக்கு பிற்பாடு நம்ம ஸ்க்ரீன் பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுன்னா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது. அதுபோல் இந்த உலகமாக இறைவன் தான் ஆகியிருக்கின்றார் என்று பகவான் எத்தனை முறை சொன்னாலும் 9வது அத்தியாயத்தில் சொல்கிறார், 7வது அத்தியாயத்தில் சொல்கிறார், 10வது அத்தியாயத்தில் நிறைய சொல்கிறார், 11வது அத்தியாயத்தில் வீடியோவாக போட்டு காட்டுறார். இருந்தாலும் கூட எதற்காக நம்முடைய மனதில் இப்படி தனித்தனியாக பார்த்து உலகமாக, வேண்டியதாக, வேண்டாததாக, உயிர்களாக, நண்பர்களாக, விரோதிகளாக, அதுவாக இதுவாக தனித்தனியாக பார்த்து இறைவன் என்ற பார்வை நமக்கு கிடைக்கல. அதுக்கான ஒரு எக்ஸசைஸ் தான் 11வது அத்தியாயம், விஸ்வரூப தரிசன யோகமே. அற்புதமான ஒரு அத்தியாயம். நிறைய பேர் அதை ரொம்ப சுலபமாக கடந்து போயிடுவாங்க. ஆமாம், 11வது அத்தியாயம் அவன் முகவரியே அற்புதமாக இருக்கும். ஏன் நமக்கு அப்படி ஒரு பார்வை கிடைக்கல சொல்லி அதெல்லாம் பயிற்சி பண்ணுறா. இது நான் தான் மொத்தமாக பார்க்க முடியல என்னும்பொழுது இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக சொல்லி பிற்பாடு எல்லாம் நான் என்பது ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வந்ததுன்னா கடைசியில் மொத்தமாக இறைவன் தான் என்கின்ற ஒரு அறிவு நமக்கு வரணும் என்பதற்காக பயிற்சிக்காக ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாரு நமக்கு. இது நான் தான், அது நான் தான், அது நான் தான் சொல்லி ஆக உன்னை எங்கும் காண்கின்றேனே. காண்கின்றேன்னு சொல்லி சொன்னால் பார்த்தல் என்பது கண்களில் நிகழ்வதாக இருந்தாலும் கூட பார்த்து சொல்கிறேன், கேட்டு சொல்கிறேன் இல்லையா, அப்படி தான் சொல்கிறேன். பார்த்து சொல்கின்றேன், சுவைத்து பார்த்தேன், ருசித்து பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், கேட்டு பார்த்தேன். அப்போ அந்த பார்த்தேன் என்பதற்கு பொதுவாக கண்களினால் பார்க்குறதா பார்த்தேன்ற அர்த்தம் இருந்தாலும் கூட எல்லா அனுபவங்களும் பார்த்தேன்ற வார்த்தை நம்ம சேர்த்து கொள்கின்றோம். அதுபோல் இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் என்ன, எங்கெங்கு பார்த்தாலும் அங்கங்கு இருப்பது அவ்வுயிராய் அங்கங்கு இருப்பது நீ என்றோ பராபரமே. அனைத்துமாய் நின்றாயே யான் வேறு நின்னை நினைக்குமாறு இங்கே நிகழ்த்தாய் பராபரமே. பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே, எங்கும் நிறைகின்ற பொருளை எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நமக்கு அந்த அறிவோடு பார்க்குறோமா, அந்த அறிவு வருதா, அந்த வார்த்தை வந்தோட வார்த்தையாக தான் இருக்க தவிர அது நமக்கு உணர்ந்த ஒரு அறிவாக இருக்கான்னா அந்த உணர்ந்த அறிவாக இருக்கிறது கொஞ்சம் தியானம் பண்ணணும். அந்த தியானத்துக்கான பயிற்சி தான் விஸ்வரூப தரிசன யோகமே. நம்ம மனசில் வேண்டியவங்க வேண்டாதவங்க அப்படி தான் இருக்குது. அந்த வேண்டியவங்க வேண்டாதவங்கன்ற விருப்பு வெறுப்பு என்பதை நீக்கி பார்த்தால் இருப்பதெல்லாம் என்ன, இதைத்தான் பார்த்தோம். இறைவன் பொதுவாக உலகத்தை படைச்சிருக்கார். அது மேலே நாமும் நம்முடைய விருப்பு வெறுப்பினால் ஒரு உலகத்தை படைச்சிருக்கோம். அந்த விருப்பு வெறுப்பை நீக்கி பார்த்தால் இருப்பதெல்லாம் அது நம்முடைய மனதில் அறிவாக வர வேண்டும். அதுக்காக கண்ணில் பார்த்தா என்ன, கண்ணால் காண்பது உன் காட்சி. நான் பார்க்குறதெல்லாம் என்ன, உன் காட்சி தான். மண்ணோட 5 வயங்குயிர் யாவுமே அண்ணலே நின் அருள் வடிவாகும். கையால் செய்வது உன் பூஜை. நான் என்ன வேலை செய்தாலும் எடுத்து புஷ்பம் போட்டு நமஸ்காரம் பண்ணாவிட்ட பூஜை இல்லை. நான் எதெல்லாம் செய்கிறேன் அதெல்லாம் பூஜை தான். எங்கெல்லாம் பார்க்குறேன்னு அதெல்லாம் உன்னை தான் பாரு. உன்னை என்று வேறு இருக்கா என்ன, எல்லாம் நீ தான். சிலது உயிராக சுற்றுது, சிலது வேறு மாதிரியாக இருக்குது, சிலது மகனாக இருக்குது, சிலது மகளாக இருக்குது, சிலது மாமியாராக இருக்குது, சிலது நாத்தனாராக இருக்குது, சிலது மாமனாராக இருக்குது, எல்லாமே அதுதான் இருக்குது. சிலது நாயாக இருக்குது, நரியாக இருக்குது. நாயெல்லாம் தப்பாக சொல்லக்கூடாது. ஆமாம், எல்லாம் இருக்குது. எல்லாம் சிங்கமாக இருக்குது, புலியாக இருக்குது, எல்லாம் உயிர்களாக இருக்குது. எல்லாம் என்ன, அது அதோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அது எது எப்படி இருக்குமோ இருந்து கொண்டு அதுவும் இறைவனே. இறைவனுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை என்பதுதான் நம்ம தர்மத்தில், சாஸ்திரத்தில், தத்துவத்தில் நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கின்ற விஷயம். அது புரிஞ்சிடுச்சுன்னா நம்ம பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு அர்த்தம். பிரம்மத்தை இவைகளுக்கு அந்நியமாக புரிஞ்சுக்கிறது இல்லை, அதுவே தான், அதுவே தான், அதுதான், அதே தான், அதுக்கு மேலே இல்லை. அதனால் இந்த பிரகிருதியில் எல்லா தன்மைகள் இருக்குது என்பதுக்கு பிரகிருதியுடைய வெளிப்பாட்டில் என்னென்ன தன்மை இருக்குது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் அந்த பிரகிருதியுடைய தன்மை. 3 குணத்தை எப்படி நாம் புரிஞ்சுக்கிறோம், நம்முடைய தன்மைகளில் வாழ்க்கையில் இருக்க
விசேஷங்களை வைத்து இது இந்த குணம்னு சொல்கிறோம். அந்த குணம் எதில் இருந்துன்னா பிரகிருதியிலிருந்து தான். பிரகிருதிக்கு இப்படிப்பட்ட தன்மை நல்கியது யார் பராபரமே கேட்பார். அதுவும் அவன் தான். இந்த இயற்கை மர்மத்தை நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இதுதான் இயற்கையுடைய தர்மம். அது புரிஞ்சுக்கிட்டு எப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து அதிலேயே நம்ம ஸ்திரமாகிடணும். அது அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்கும். அது இறைவனுக்கு அந்நியமாக இல்லை. நம்ம எல்லாம் நன்மை மட்டுமா பார்க்குறோம், மற்றதெல்லாம் இருக்குது. அது யாருன்னா அதுவும் அவர் தான், அவரும் அதுதான், அதுக்கு மேலே இல்லை. நன்மை தீமையுமாகி இன்றாகி நாளையாகி எல்லாம் சொல்கிறார். ஒன்றுமாய் பலவுமாய் சொல்கிறார். எல்லாம் இந்த விஸ்வரூப தரிசன விஷயத்தில் ஒரு பயிற்சிக்கான நிதித்தியாசனத்துக்கான வார்த்தைகள் தான் இதெல்லாம். ஆகவே உன்னை எங்கும் காண்கின்றேனே தலைவனே, மேலான தெய்வமே, உன்னோடு கூடி நிற்கும் சிறப்பு மிகுந்த அடியார் திருக்கூட்டத்தோடு சேர்ந்திருக்கும் வாய்ப்பு எப்பொழுது கிடைக்குமோ? கூடியனின் சீரடியார் கூட்டமென்றோ வாய்க்குமென வாடிய என் நெஞ்சும் முக வாட்டமும் நீ கண்டிலையோ. நல்ல அழகான வார்த்தை. அப்படின்னு என்ன சொல்கிறார்? சத் சங்கத்திலே நான் இருக்கணும்னு சொல்கிறார். சத் சங்கம்தான் எனக்கு என்ன பண்ணும், இந்த தன்மையை ஞாபகம் ஊட்டி கொண்டே இருக்கும். நான் தனியாக இருக்கேன் பண்ணுறேன்னா சில நேரத்தில் இதனுடைய தன்மை புரியும். இந்த பெரிய பெரிய ஆசிரமங்கள்லாம் நல்லா படித்த சீனியர் சுவாமிங்க சன்னியாசிகள் சாதுக்கள் கூட அப்போ தான் வந்திருப்பார், கோர்ஸை சேர்ந்திருப்பார், ஒரு தம்பி பிரம்மச்சாரியாக இருந்து இல்லை பேச ஆரம்பிச்சிருப்பார், சன்னியாசியாக இருப்பார். அவர் சொற்பொழி அமைதியாக வந்து கேட்டுட்டு போகிற நிறைய சுவாமிகள் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க தெரியாத வந்து கேட்கல. அந்த சத் சங்கத்தின் மகிமை அப்படி. சில நேரத்தில் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும், கேட்டிருப்போம். ஆனால் அங்கே வரும்பொழுது அதனுடைய தாக்கம், அதனுடைய தூண்டுதல், அந்த சூழ்நிலை நம்மளை இன்னும் அதில் கொஞ்சம் உற்சாகப்படுத்த, இன்னும் அதில் இன்வால்வ் பண்ண வைக்கலைன்னா என்ன ஆகிடும் தெரியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக எவாபரேட் ஆகிடும். அதனால் அதுதான் கூடியனின் சீரடியார் கூட்டமென்றோ வாய்க்குமென வாடிய என் முக வாட்டமும் நீ கண்டிலையோ. நீ பார்க்கலையான்னு கேட்குறார். தேடினேன் திக்கணித்தும் திண்டனிட்டேன் சிந்தனைந்து வாடினேன் என் மயக்கம் மாற்றாய் பராபரம் சொல்கிறது போல் தேடனேன்னு சொல்கிறார். எது? அந்த சீரடியார் கூட்டம். சீரடியார் வெறும் அடியார் இல்லை, சீரடியார் கூட்டம் என்று வாய்க்கும். அங்கே அடியார் கூட்டம், அடியார் உறவும் அரண் பூசை நேசமும் சொல்கிறார். அடியார் உறவுனா இறைவனை நன்கு புரிந்து உணர்ந்த மெய்யடியார்கள். அங்கே போனால் என்ன பேச்சு இருக்கும்? நல்ல விஷயங்கள் தவிர வேறு இருக்காது. வேறு எதுனா பேச்சு வந்தால் விடுப்பாத, அது எப்பவுமே இருக்கிறது தான்பா அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களே இருப்பாங்க. அது நமக்கு ஒரு உற்சாகத்தை ஊக்கத்தை கொடுக்கும். அந்த அறிவிலை நமக்கு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்மை நாம் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம், ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிக்கிறோம். அல்லது சத்சங்கன்றதை விடக்கூடாது சொல்லி சொல்கிறாங்க பெரியவங்க. அதை இவருக்கு தாய்மன்னர் கேட்குறார். சீரடியார் கூட்டம் என்றோ வாய்க்கும் என்னன்னு சொல்கிறார். அவருக்கு தேவையா இல்லையான்றது வேற. அவரே சொல்கிறார், தேவையை உணர்ந்து சொல்கிறார். கூடிய நின் சீரடியார் கூட்டம் என்றோ வாய்க்கும் என வாடிய என் நெஞ்சும் சொல்கிறார், மனமும் முக வாட்டமும் நீ கண்டிலையோ. அதனால் என் முகத்தில் கிடைச்ச வாட்டமும் நீ பார்க்கலையா? நமக்கு வாட்டம் எப்போ வரும்? அப்படி இல்லைன்னா வரும், அப்படிலாம் இல்லை அப்படி சொல்கிறார். அப்போ அவருக்கு அது சத்சங்கத்தில் அந்த விஷயத்தில் பார்க்குறோம். மகான்களோட வாழ்க்கையில் நிறைய பேர் மகான்களை சந்திச்சுக்கிறாங்க. அதை சந்திக்கும்போது அவங்களே சில நேரத்தில் சம்பாஷணை நிகழ்கிறது, சில நேரத்தில் ரெண்டு பேரும் பேசிக்கிறதே இல்லை, இருந்தாலும் மனசு ஏதோ பார்த்துட்டு உட்காந்துட்டு போயிடுறாங்க. அப்படிலாம் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம். ரமண மகர்ஷி வாழ்க்கையில், இன்னும் பெரிய பெரிய மகாத்மாக்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்காங்க, சந்திக்காமல் இருக்கலை. இந்த சந்திப்பில் ஒன்று சொல்லும்பொழுது, இந்திய தேசத்தில் ஆன்மீக வரலாற்றில் ராமலிங்க சுவாமிகள் தெற்க, வடக்க ஆரிய சமாஜத்தை நிறுவின தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். ஆமாம், அவர் பேர் மூலசங்கர், பழைய பேர், குஜராத்தில் பிறந்தவர். அதே நேரத்தில் அதே ஏறக்குறைய ஒரு சமகாலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் குரு மகராஜ், அவர் கல்கத்தாவில், பெங்காலில். இவர் நேர உருவங்கள் எதுவுமே வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உடையவர். ஆரிய சமாஜத்தில் தயானந்த சரஸ்வதி. நம்ம கண்ணெதிர்க்க இன்னொரு தயானந்த சரஸ்வதி சாமி நம்ம பார்த்துருக்குறோம், அவங்க பார்த்துருக்குறோம். அந்த தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜ் பெரிய வேலை பண்ணியிருக்கேன் சுதந்திர போராட்ட விஷயத்தில், மற்றதுலையும். அவர் தயானந்த சரஸ்வதி அவரும் குரு மகராஜ் அவரை சந்திக்கின்ற ஒரு ஏற்பாடு இருந்திருக்கு. என்னவோ காரணத்தினால் ரெண்டு பேருக்கும் அந்த
சந்திப்பு நிகழலன்னு சொல்கிறாங்க. சந்திச்சிருந்தால் என்ன இருந்திருக்கும் தெரியாது. மகான்களுடைய சந்திப்பு. இந்த சத்சங்கம் என்பது எண்ணிக்கையில் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் பார்த்தோம்னா அதிகமாக அங்கங்கே சாதுக்கள் தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் அவர்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய சத்சங்கமாக கூடின சம்பவங்களும் இருந்திருக்கின்றது. ஆமாம், பார்ப்போம். சில முனிவர்கள், சூதமா முனிவர்னு இடத்துலாம் வரும். அவர் ஒரு இடத்துல கூடினாங்க, நைமிர் சாரண்யத்தில் கூடினாங்க, தண்டகாரண்யத்தில் கூடினாங்க, இங்கே கூடினாங்க. கூடி இருந்து 10 நாள் 15 நாள் 20 நாள் ஒன்றாக இருந்து சாஸ்திர விசாரங்கள் மற்ற விஷயங்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அப்படிலாம் புராணங்களில் இதிகாசங்கள்லாம் வருகின்றது. அதெல்லாம் சத்சங்கம் தான். தனியாகவும் இருந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். அடிக்கடி சந்தித்து கொண்டு பல விஷயங்களை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டும் இருக்கின்றார்கள். நம்மளோட அறிவை விசாலப்படுத்தியிருக்காங்க, தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. நாம் நினைப்போம் இந்த விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ரொம்ப தெளிவு, இதுக்கு மேலே இல்லைன்னு. அப்படிலாம் இல்லை. சிலர் சந்திக்கும் போது தான் தெரிகின்றது. சில வார்த்தைகளில் அவங்க மூலியமாக நம்முடைய அறிவு இன்னும் விசாலமாகின்றது. விசாலமாக எல்லாம் ஒன்று தான் புரிந்திருந்தாலும் கூட அந்த புரிதலுக்கு அது இன்னும் கொஞ்சம் துணை செய்கின்றது, இன்னும் பிரயோஜனமாக இருக்குது. ஆகையினால இந்த சந்திப்பு, இந்த சத்சங்கம் ரொம்ப வேண்டும் என்பது பொதுவாக பெரியவர்கள் சொல்லுகின்ற ஒரு விஷயம். அது யாரோ ஒன்றா இருக்கலாம், ரொம்ப முதிர்ந்த ஒரு சாமியாக இருக்கலாம், ஒரு சாதாரணமாக அந்த ஒருத்தர் இடத்துல பேசும்பொழுது அந்த ஒரு வார்த்தை நம்ம மனதில் ஏதோ ஒரு விதமாக ஒரு தெளிவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய. எல்லாம் பிரம்மமே தான், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து சர்வம் எல்லாம் புரிஞ்சு. ஆனாலும் கூட எங்கேயோ இருக்கக்கூடிய சில பிசுரெல்லாம் அது சரி பண்ணுது. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சத்சங்கத்தில் கிடைக்கிற விஷயங்கள். ஆமாம். ஆக என் முக வாட்டமும் நீ கண்டிலையோ சொல்கிறார், பார்க்கலையா? தேடிய நின் சீரருளை திக்கனைத்தும் கை குவித்து, உன்னுடைய சீரருளை பேரருளை திக்கனைத்தும் கை குவித்து தண்டனிட்டு. அதனை தேடினேன் திக்கனைத்தும் தண்டனிட்டேன் சிந்தை நைந்து வாடினேன் என்மயக்கும் மாற்றாய் பராபரமே. திக்கு திகந்தமும் மனோவேகம் என்னவை அப்படி ஒரு பாட்டு சொல்கிறார். எல்லா திக்கெல்லாம் திக்விஜயம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். திசை சொல்லி சொன்னால் 4 திசை, அப்புறம் 8 திசை 10 திசைலாம் சொல்கிறாங்க. 4 முக்கியமான திசைகள், துணை திசைகள் 4, மேல் கீழ் என்று 10 திசைகள்னு சொல்கிறாங்க. தசரதனுக்கு பேர் தசதிக்குகளிலும் தேரை செலுத்தன் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் 10 தேரோட்டிகளை ஒரே ஆளாக சமாளித்து யுத்தம் செய்யக்கூடிய தசரதன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பல கருத்துக்கள் இருக்குது. அதுபோல் இந்த இடத்துல தேடிய நின் சீரருளை திக்கனைத்தும் கை குவித்து. அதனால தான் நம்ம கும்பிடும்போது பாருங்கள், நம்ம சுற்றி வரோம், இப்படி 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 கும்பிட்றோம். எந்த திசை, எல்லா திசையும் அவன் தான். திசைகளே அவன் தானே. எங்கே இருக்குன்னும் போது திசைகளே அவன் தானே, திசையே அவன் தான். திக்கனைத்தன் கை குவித்து பாடிய நான் கண்டாய் வதியே பராம. அப்படி கை குவித்து பாடிய என்னை நீ பார்த்தையா கண்டையான்னு சொல்லி கேட்கிறார். தலைவனே, மேலான தெய்வமே, உன்னோடு கூடி நிற்கும் சிறப்பு மிகுந்த அடியார் திருக்கூட்டத்தோடு சேர்ந்திருக்கும் வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும்? கிடைக்கலையா என்ன? அவர் சொல்கிறார். அப்படி நமக்கும் உணர்த்துவதற்காக அவருக்கு சில நேரத்தை அப்படி இருந்திருக்கலாம். கிடைக்கும் என வாட்டமுற்று என் மனத்தையும் முகத்தையும் நீ பார்க்கவில்லையோ? ஒன்று சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் இருந்திருக்கு, வடக்கில் இருந்திருக்கு, பெங்காலில் இன்றைக்கி தான் மாறி போச்சு. குருமகராஜனுடைய வாழ்க்கையில் பார்ப்போம். அவங்க இருந்த இடத்துல நிறைய யாத்திரைக்காக ஒரு பெரிய ஒரு ரூட்டு, அதில் அங்கேருந்து தொடங்கி காசிக்கு வந்து ராமேஸ்வரம் வந்து திரும்பி போகக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு ரூட் இருந்திருக்கு. இந்த பக்கம் மேற்கு மாநிலங்களிலிருந்து ராஜஸ்தான், காஷ்மீர் போல இடத்துல புறப்பட்டு வந்தவங்களும் ராமேஸ்வரத்து வந்திருக்காங்க. இந்த பக்கம் காசிலேருந்து வந்தவங்களும் வந்திருக்காங்க, அயோத்தியிலேருந்து வந்தவங்க வந்திருக்காங்க, இங்கே வந்து போனவங்களும் இருந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு விதமான அரசாங்கமாக போட்டு கொடுக்க பெரிய நேஷ்னல் ஹைவேஸ் அதெல்லாம். அப்படி போகின்றவர்களாக வந்து தங்கி சத்சங்கம் பண்ணுற இடத்துல நிறைய குருமகராக கேட்டிருக்கிறார் சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது அவருடைய வாழ்க்கையில். அவர் சாஸ்திரம் படிக்கலைன்னா கூட அப்படிப்பட்ட மகான்கள்லாம் வந்திருந்ததை கேட்ட வாய்ப்பு அவர் கிடைச்சிருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடமாக அவர் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த ஒரு இடம் இருந்தது என்ற ஒரு குறிப்பு அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் சத்சங்கம் தானே.
கற்றலின் கேட்டல் சிறப்புன்னு சொல்கிறோம். அதுபோல் கேள்வி ஞானம் இருக்குது, அது அற்புதம் அது. ஆமாம், அப்படி கேட்பதன் மூலமாக நம்முடைய மனதிற்கு சென்று தைத்த விஷயங்கள் நிறைய இருக்குது. தாய்மலர் பாடல்கள் பொதுவாக எனக்கே கூட ஒரு பெரியவர் வகுப்பு எடுப்பார். அவர் தான் தாய்மலர் பாடல் படிக்க வச்சார், அத்தனை மனப்பாடம் பண்ண வச்சார். நிறைய பாடல்கள் அவர் சொல்லும்பொழுது கேட்டு அன்றைக்கே மனப்பாடம் பண்ணிடுறது. அந்த வார்த்தைகள் அப்படியே மனசில் பதிஞ்சு. அது ஒரு வயசு அது. அவர் இசை ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப சிம்பிளாக இருப்பார், எளிமையாக இருப்பார். பேர் ஜிடி கோவிந்தன், ஹார்மோனியம் தான், பல்லெல்லாம் விழுந்த தாத்தா தான். இருந்தாலும் அழகாக இன்னி கூட கண்ணில் நிற்கிறார் அவர், அற்புதமாக. ஒரு பைசா எதுவுமே இல்லை. டெய்லி ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் 3லேருந்து 5 வரைக்கும் வருவார். அந்த தாய்மலர் பாடல் இசையோடு யாரும் சொல்லி கொடுத்து பார்க்கல. அது இசையோடு சொல்லி கொடுத்ததுல ஒரு 600-700 பாடல்கள் அப்படி தான் மனப்பாடமாச்சு. ஆமாம், சீராரும் தெய்வ அதுக்கு முதல் பாடல்கள் எல்லாம் நிறைய பாடல்கள். எதுக்கு சொன்னால் கேட்டல், அது மனசில் பதிஞ்சிடுது. அந்த பதிவு தான் இன்றைக்கி வரைக்கும் என்ன ஆகுறது, ஞாபகத்தில் இருக்கும், அந்த வயதில் பண்ணது. ஆக எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நான் இந்த சத்சங்கம் கேட்பது, அப்படி கேட்டே நாம் நம்முடைய அறிவை, தத்துவ ஞான விசாரத்தை விரிவுபடுத்தி கொள்வது. அவர்களுக்குள்ளே நிறைய சர்ச்சைகள் நடக்கும். இப்படி இங்கே சொல்லியிருக்கேன், இது இப்படி சொல்லியிருக்கேன், உங்களுடைய விஷயம் என்ன, உங்களுடைய விஷயம் என்ன, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் படிக்கிறதை விட கூட இந்த விஷயத்தில் அவர்கள் மூலமாக கிடைத்த தகவல்கள் ரொம்ப அதிகம், அபரிமிதம். அதனால தான் குருவோட இணங்கி இருக்கிறதுல என்ன கிடைக்குன்னா, அவர் சாஸ்திரத்தை படித்து சொல்கிறத விட அவரோடு இணங்கி இருக்கும்பொழுது நிறைய விஷயங்கள், வார்த்தைகள் அவர் மூலமாக நமக்கு கிடைக்கும். அதுதான் நமக்கு மனசில் அதிகமாக நிற்கும், கிளாரிட்டி கிடைக்கும். அந்த வாய்ப்பெல்லாம் பெரும்பாலும் நிறைய பேர் கிடைக்கிறது இனிமேல் கிடைக்குமான்னு தெரியல. ஏனென்றால் நிறைய சாதுக்கள், சன்னியாசிகள் அப்படி யாரும் இப்போ இல்லை, ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. அதுபோல் சிஷ்யர்களை கூட வைத்து கொண்டு இருந்து அவர்கள் இப்படி உணர்த்துவதும் அவங்க சர்வீஸை செய்கிறதும் அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. ஆமாம், அதெல்லாம் பெரிய ஒரு புண்ணியமான விஷயம். நிறைய நிரம்ப புண்ணியம் செய்திருந்தால் தான் அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஒரு சுவாமியோட மற்றவங்களோட தத்துவ விசாரத்தை இருக்கிறவங்க கூட இருக்கிறது. நம்ம முதல் நம்முடைய மனநிலை இடம் கொடுக்கணும். அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கு மனசு வரணும். அவரும் மனுஷன்தான்னு சொல்லி நினைக்காம அவர் இடத்துல இருக்க ஞானத்துக்காக அவரையே நினச்சி என்ன பண்ணணும், கூட இருக்கிற வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறதே பெரிய ஒரு மனநிலை தான். சலிப்பு வந்துடும் சில நேரத்தில். எப்படி இருந்தாலும் மனிதர்கள் தானே, அவருடைய நிறைவை பார்க்க மாட்டோம். ஏதோ பார்த்துட்டு அதனால் இவர் சரியில்லைன்னு சொல்லி புறப்பட்டுடுவோம். யாருக்கிட்ட குறையில்லை, இருக்கத்தான் இருக்கு. அதையும் மீறி நாம் அவர்களோடு இருக்கும் பொழுது கிடைக்கின்ற பெரிய ஒரு அறிவு இருக்கு பாருங்க, அது அற்புதம். அது அவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் புரியலையே சொல்கிற விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிடும். உண்மை, இது சத்தியம். இது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த வகையில் தேடிய நின் சீரருளை திக்கனைத்தும், இதுவரை நான் தேடி திரட்டிய நினது திருவருளை எல்லா திசைகளும் கைகூப்பி நின்று பாடி பரவினேன். பாடி பரவினேன்னு சொல்லி சொன்னால் அந்த தத்துவ விசாரத்தை நன்கு என் மனதில் நிறுத்தி உணர்ந்து தெளிவு பெற்றேன். அதையே வார்த்தைகளில் பாடியிருக்கின்றேன். பாடுதல் பரவுதல் சொல்கிறார். கூடிய நின் சீரடியார் கூட்டமென்றோ வாய்க்குமென வாடிய என் நெஞ்சமுக வாட்டமுனை கண்டிலையோ, தேடிய நின் சீரருளை திக்கனைத்தன் கை குவித்து பாடிய நான் கண்டாய் பதியே பராபரமே. ரொம்ப அழகான பாடல். அடுத்து 8வது பாடல். நெஞ்சத்தின் ஊடே நினைவாய் நினைவூடும் அஞ்சல் என வாழும் எனது ஆவி துணை நீயே, சஞ்சலம் மாற்றினை இனிமேல் தாய்க்கு உபசாரம் புகன்று பஞ்சரிக்க நானார் பதியே பராபரமே. நெஞ்சத்தினூடே நினைவாய் நினைவூடும் அஞ்சல் என வாழும் எனது ஆவி துணை நீயே, சஞ்சலம் மாற்றினை இனிமேல் தாய்க்கு உபசாரம் புகன்று பஞ்சரிக்க நானார் பதியே பராபரமே.
எனது துயரத்தை நீக்கிய தாயாகிய உனக்கு உபச்சாரம் சொல்ல அடியவன் யாருன்னு சொல்லி கேட்குறேன். நான் யாருன்னு கேட்குறார். நான் யார்? சில நேரம் நாம் சில பேருக்கு சிலதான் சொல்லிட்டு அதுக்கு மேலே உனக்கு நான் சொல்கிறது நான் யாருப்பா அப்படி சொல்கிறோம் இல்லையா? அது போல் சொல்கிறார். நான் யாருன்னு கேட்குறார். எதுக்குன்னா, தலைவனே மேலான தெய்வமே, இந்த பராபரமே என்று சொல்கிற வார்த்தை. பதியே தலைவனே, பராபரமே மேலான தெய்வமே, எனது மனத்தில் நினைவாகும் அந்த நினைவிலும் அஞ்சாது என கூறி வாழ்ந்து கொண்டிருக்கும். என் மனதில் எப்பொழுதும் நீதான் நினைவாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆமாம், என் மனசில் வேறு எதுவும் இல்லை, எப்பொழுதும் என் மனதில் நினைவாக இருந்து கொண்டிருப்பது. ராவணன் இறந்து கிடக்கிறான், மண்டோதரி அழுது கதறா. அந்த இடத்துல சொல்லும்போது சொல்லுவாங்க, உன்னை ஒரு நாள் நான் நினைச்சது இல்லையே அப்படின்னு. என்ன அர்த்தம்? மறந்துருந்தா தான் நினைக்கிறதுக்கு, உன்னை ஒரு நாள் மறந்தது இல்லையே. அப்படி ஒரு அந்யோன்யம், அப்படி ஒரு பதிபக்தி, அதெல்லாம் விசேஷம்தான். அரக்கங்கிறக்க அதெல்லாம் விட்டுடுவோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள், அப்படி ஒரு அந்யோன்யம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கணும். அது போல் சொல்கிறேன், மறந்ததே இல்லைன்னா என்றைக்கு நான் நினைச்சதே இல்லைன்னா உன்னை என்றைக்கு மறந்தேன் நான்? அந்த நினைப்பு தானே. ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் அப்படி தானே. குழந்தை மேலே தாய்க்கு எப்படி என்ன நினைவு இருக்கும்? எப்போ மனதில் ஒரு ஓரத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மேலேயும் இருக்கும், குழந்தைகள் மேலேயும் இருக்கும். தலைவனே மேலான தெய்வமே எனது மனதில் நினைவாக. மனதில் நினைவுன்னு சொல்லியிருந்தால் அது உன்னை பற்றியதாக தான் இருக்கும், வேறு எதுவும் இல்லை. அந்த நினைவிலும் அஞ்சாதே என கூறி வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது உயிருக்கு உற்ற துணையும் ஆகிய நீயே. நீ தான் என்னுடைய ஆவிக்கு துணை. ஆவிக்குன்னா இந்த உயிருக்கு துணை நீ தான், உயிருக்குன்னா எனக்கு துணை நீ தான். நான் உயிர் தானே. கைவில நவநீதத்தில் சிஷ்யனை பார்த்து பேசினான், அந்த உயிரை பார்த்து ஓதினார் என்று. அது உள்ளே இருக்கிற அந்த உயிருக்கு தான் சொல்கிறது தான், அந்த உடலுக்கு சொல்கிறது இல்லையா? அழகாக சொல்கிறார். ஆமாம், உடல் சொன்னால் கேட்குமா? கேட்குன்னா உயிர் போன உடம்பு கேட்கணுமே, அது கேட்குதா? அது உள்ளே இருக்க உயிர், அந்த உயிர் இருக்கிறதுனால மனசுக்கு ஒரு உணர்வு, அதுக்கு தான் சொல்கிறார். அதுபோல் இங்கே நினைவிலும், அந்த நினைவிலும் கூட அஞ்சாது என சொல்லி, அஞ்சேல் அஞ்சேல் என்று அடிமை கப்போதை கப்போது நெஞ்சில் உணர்த்தும் நிறைவே பராபரம். என்னமான வார்த்தை பாருங்க. அதாவது கீதை, உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பஞ்சதசி, இன்னும் இருக்கிற பிரகரண கிரந்தங்கள் அதெல்லாம் நல்லா படித்து தாய்மணர் பாடல்களை பார்க்கும்பொழுது எந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப அழகாக நமக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தும். அஞ்சாதே அபயம் வை பிராப்தோசி ஜனகாக. நீ அபயத்தை அடைந்து விட்டா ஜனகனே. அபயம் என்பது மோட்சம் என்று ஒரு அர்த்தம் சொல்கிறோம். ஆமாம், எல்லா சுவாமி இந்த அபயஹஸ்தம் சொல்லியிருக்கோம். பயப்படாதே, யாம் இருக்க பயமே. அங்கே பயமற்ற தன்மை என்பது என்ன? அங்கே மோட்சம். எப்போ பயமற்ற தன்மை வரும்? இருமை இருந்தால் தான் பயம் வரும். இருக்கிறது ஒன்று தானே. அங்கே பயப்படுத்தி என்ன இருக்கு? ஆளே இல்லை, இருக்கிறது ஒன்று தான். அந்த நிலையை நீ அடைஞ்சிட்டுனா அங்கே மோட்சத்தை நீ அடைந்து விட்டாய் சொல்லி சொல்கிறார். இந்த பயமற்ற தன்மை. பயப்படுத்துக்கு ரெண்டாவது ஒரு வஸ்து இல்லையப்பா. அஞ்சாது என கூறி வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது உயிருக்கு உற்ற துணையாகிய நீயே. நீ தான் என் உயிருக்கு உற்ற துணை, வேறு யாரும் இல்லை. எனது மனக்கவலையை போக்கினாய். அப்படி இருந்து என் மனக்கவலையை போக்கினாய். ஆமாம், அஞ்சாதே அப்படி சொல்லி என் மனசுக்கு ஆறுதலை கொடுத்து என் மனதில் கவலையெல்லாம் போக்கின. என்ன? நீ தானே எனக்கு எல்லாம், நீ எனக்கு இருக்கும்போது எனக்கு என்ன? தாயை போல இருந்து என்னை காப்பாற்றி கொண்டிருக்க சேயாகி எனக்கு என்ன பயம்? எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கென்று தினம் தினம் என் கவலை சொன்னான். தாயிருந்தும் நான் தளர்ந்து நின்றேன் பராபரமே. ஒரு இடத்துல சொல்கிறார், இருந்தது இருந்தாலும் மறந்து போயிடுறேன் அடிக்கடி. அம்மான்னு ஒன்று இருக்கிறத மறந்து போயிடுறேன். இப்போ இருக்க பசங்களை போல் சுத்தமாக மறந்துடுறான். அது வேற. அம்மான்னு ஒன்று இருக்குது, பாவம் நம்மளை சுமந்து பெற்று ஒரு பைத்தியம். அது நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இது வரைக்கும் அது நம்மளை தான் நினச்சிக்கிட்டு இருக்கு, வேறு எதுவும் நினைக்கல. அதெல்லாம் மறந்து போயிடுது.
தாயான தன்னருளை முன்னே வைத்து தமியேனு புறவாமல் தள்ளி தள்ளி போயானது என்ன ஐயா ஏகதேசம் பூரணத்துக்கு உண்டோதான் புகழ வேண்டும். தாய்மனத்தான் சொல்கிறார். தாயை போல உன் அருளை முன்னே வச்சிருக்கேன், பூரணமான உனக்கு அதை விட்டு வேறையா இருக்கு இல்லை இல்லையா அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார். பூரணத்துக்கு உண்டோதான் புகழ வேண்டும். ஆனால் நீ என்னை புறவாமல் தள்ளி தள்ளி போயானது என்ன ஐயா ஏகதேசம். நீ அப்படி சில நேரம் நான் ஃபீல் பண்ணுறேன். அம்மா எந்த காரணத்தினால பிள்ளைங்களுக்கு ஏதோ சில நேரத்தில் கொஞ்சம் ஏதோ அப்படி ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக அது தாய் இல்லாமல் போகாது. கன்றினுக்கு சேதா கழுந்திரங்கள் போல எந்தனுக்கு என்று இறங்குவாய் கருணை எந்தாய் பராபரமே. ஆமாம், தாய் போல் இருக்கும் பராபரம்லாம் சொல்கிறார். ஆக தலைவனே மேலான தெய்வமே எனது மனதில் நினைவாக அந்த நினைவிலும் மஞ்சாது என கூறி வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது உயிருக்குற்ற துணையுமாகிய நீயே எனது மனக்கவலையை போக்கினாய். இனிமேலும் தாய் போல் விளங்கும் உனக்கு முகமன் கூறி கெஞ்சி கேட்பதற்கு நான் யாருன்னு சொல்கிறார். அம்மா கிட்ட கெஞ்சி கேட்க என்ன இருக்குது? எல்லாம் தெரியாதா என்ன? ஆமாம், எல்லாம் உனக்கு தெரியும், எல்லாம் உனக்கு புரியும். நான் உன்னே நம்பி இருக்கேன், நீ எனக்கு என்ன வேணுமே செய்வேன். அது பிற்பாடு நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது உனக்கு தெரியும் இல்லையா? அப்படி சொல்கிற நோக்கத்தில் சொல்கிறேன். கெஞ்சி கேட்பதற்கு நான் யாருன்னு சொல்கிறார். எல்லாம் உனக்கு தெரியும். அதனால் பார்த்து எனது துயரத்தை நீக்கிய தாயாக உனக்கு உபச்சாரம் சொல்ல அடியவன் யார் சொல்கிறார். சொல்கிறது ஒன்றும் இல்லை, அம்மா நீ உனக்கு எல்லாம் தெரியும், நீ தாய் நான் சேயளவோ எல்லாம் உனக்கு தெரியுன்ற அர்த்தத்தில் சொல்லிடுறார். நெஞ்சத்தினூடே நினைவாய் நினைவூடும் அஞ்சல் என வாழ்மென் ஆவி துணை நீயே சஞ்சலம் மாற்றினை இனிமேல் தாய்க்கு உபச்சாரம் சொல். என் சஞ்சலத்தை துயரத்தை மாற்றிவிட்டா சொல்கிறார். ஆனால் இனிமேல் தாய்க்கு உபச்சாரம் புகன்று பஞ்சரிக்க நான் யார்? அப்படி உனக்கு முகமன் சொல்லி உன்னை கெஞ்சி கேட்பதற்கு நான் யார்? இங்கே எல்லாம் நீ தானே, பதியே பராபரமே அப்படி சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்து 9வது பாடல். முக்தி நெறியாக உனை போற்றி பலகாலும் முக்தி நெறி வேண்டாத மூடனேன் ஆகெடுவேன் சித்தி நெறிக்கென் கடவேன் சீரடியார்க்கு ஏவல் செய்யும் பக்தி நெறிக்கேணும் முகம் பார்னி பராபரமே புத்தி நெறியாக உனை போற்றி பலகாலும் முக்தி நெறி வேண்டாத மூடனேன் ஆகெடுவேன் சித்தி நெறிக்கென் கடவேன் சீரடியார்க்கு ஏவல் செய்யும் பக்தி நெறிக்கேணும் முகம் பார்னி பராபரமே. புத்தியால் தேவரீரை துதித்து முக்தி விரும்பா மூடனாகி அடியேன் சித்தி நெறியை எவ்வாறு அடைவேன்னு சொல்கிறார். மறுபடியும் பாருங்கள், அப்படி சொல்கிறார். இந்த இடத்துல மறுபடியும் அப்படி சொல்கிறார். மாறி மாறி இந்த உணர்வுகளை அழகாக பகிர்ந்துக்கிறார். நமக்கு அப்படி தான் எடுத்துக்கலாம். அப்படி தான் எடுத்துக்கணும். மேலான தெய்வமே அறிவால் உன்னை பலமுறை வழிபட்டு வீடு பேற்று நெறியை விரும்பாத அறிவிலியாகிய நான் சொல்கிறார். ஆமாம், பக்தியால் யான் உன்னை பல காலம் சொல்கிறது போல இங்கே புத்தி நெறியாக உன்னை போற்றி. புத்தி நெறி சொன்னால் ஞான நெறின்னு சொல்லிடுறார். புத்தி நெறின்னு ஞான நெறி சொல்கிறார். கற்றதனால் ஆய பயன் என்கொள்னா இங்கே ஞானத்தால் அறிதல், அதான் கற்றதனால் அப்படி ஒரு அர்த்தம் சொல்கிறான். பொதுவாக சாதாரண படித்ததுனால என்ன பிரயோஜனம்? கடவுளை வழிபடனா பிரயோஜனம் இல்லை. அது ஒரு அர்த்தம் பொதுவாக மேலோட்டமாக சொன்னாங்க கூட. கற்றதனால் ஆய பயன், ஞான நெறி நின்று நீ பெற்ற அறிவினால் என்ன பயன் அப்படியும் ஒரு அர்த்தத்தை ஒரு பெரியவர் சொல்கிறார். எப்படின்னா சொல்லலாமே, பெரியவங்க அப்படிலாம் நம்ம வியாக்கியானம் பண்ணுறதுக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் அவர்கள் எழுதும் பொழுது இந்த வார்த்தைக்கெல்லாம் இப்படி பின்னால் இப்படிலாம் அர்த்தம் செய்வார்கள் என்று அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியாதா தெரியல. சிலதுக்கெல்லாம் நேரடியாக சரியாக அர்த்தம் பண்ணால் பரவாயில்ல, சிலதுக்கெல்லாம் வேறு மாதிரிலாம் அர்த்தம் பண்ணுறாங்க. ஆச்சாரியர் ஆதிசங்கர் பெரிய விசேஷம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேத மந்திரங்களினுடைய வேத மாதாவுடைய ஹிருதயத்தை புரிந்து கொண்டு அந்த வேத மந்திரங்களுடைய கருத்துக்களுக்கு முரண்படாமல்
அழகாக பாஷ்யம் பண்ண, அதுதான் ஒரு விசேஷம் சொல்லுவாங்க. ஏன்னா வேறு மாதிரி சொல்லலாம், அப்படி வேறு மாதிரி சொல்லணும்னு சொல்ல நம்முடைய புத்தியில் இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் காரணமாக இருக்க முடியும். அது சரியாக அர்த்தப்படுத்தாத தோஷம் நம்ம புத்தியில் இருக்கே. புருஷ புத்தியோட தோஷம் இல்லாதது, களவாதது வேத மந்திரங்கள், வேதம் சொல்லி சொல்கிறோம். அதனால தான் நம்ம ரிஷிகள் நமக்கு ஞான திரஷ்டா நான் கர்த்தான்னு சொல்லி சொல்கிறோம், நத்து கர்த்தா சொல்கிறோம். அப்போ புருஷ புத்தியுடைய தோஷம் களவாதது. அப்போ அப்படிப்பட்ட மந்திரங்களுக்கு கருத்துக்களுக்கு பாஷ்யம் பண்ணணும், விரிவுரை எழுதணும்னா அந்த வேத கருத்துக்களுக்கு முரண்படாமல், அது ஆச்சாரியர் பற்றி சொல்லும்போது பாஷ்ய விஷயத்தை ரொம்ப விசேஷமாக எல்லாரும் சொல்கிறது. மற்றவங்க வேறு மாதிரி என்னென்ன எழுதியிருக்காங்க பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆமாம். அதுபோல் இங்கு புத்தி நெறி சொல்லி சொன்னால் ஞான நெறியை, புத்தியால் இறைவன் உண்டு என்பதை உணர்ந்து வேத ஆகமங்களில் கூறிய விதிப்படி ஒரு கருத்தை ஒவ்வொரு வார்த்தையும் சரியாக புரிந்து கொள்வதற்கு வேத மந்திரங்களே பெரியவர்களே நமக்கு உதவி செய்கின்றார்கள். நால்வேதம் ஆறங்கம் ஆனாய் போட்டுனா வேதத்தை நன்கு புரிந்து கொள்வதற்கு உபயோகப்படுவது தான் 6 அங்கங்களும். பிரம்மசூத்திரத்தை சொல்லும்பொழுது தாத்பரிய நிர்ணயம், இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் என்று தெளிவாக சொல்லி அதை இலக்கணத்தோடு எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்து தான் பிரம்மசூத்திரம். இந்த வார்த்தைக்கு இந்த இடத்துல இதுதான் அர்த்தம் பண்ணால் வேறு மாதிரி அர்த்தம் பண்ணக்கூடாது. ஏன் கூடாது? சும்மா நான் சொல்கிறேன்றதுக்கு அது சரியாக லாஜிக்கெல்லாம் சொல்லணும். அப்படி அற்புதமாக பண்ணி வச்சுருக்காங்க பெரியவங்கள்லாம். அப்படிலாம் பண்ணி புரிஞ்சு கொள்ளும்போது தான் நமக்குடைய புத்தியானது என்ன ஆகிறது இல்லை, அசைவதில்லை. ஆமாம். யார் யார் எனக்கென்ன போதித்தும் என்ன என் அறிவினை மயக்க வசமோ. ஆமாம். யார் என்ன சொல்ல புத்தியை மயக்க முடியாது. காரணம் என்னன்னா, எனக்கு அந்த ஸ்திரமான அந்த அறிவு தெளிவாக பெரியவர்கள் எனக்கு சொல்லி கொடுத்து அழகாக எனக்கு புரிய வைத்திருக்கின்றார்கள். அந்த புரிதல் கிளியராக இருந்தால் நம்ம மனசில் ஸ்திரமாக போய் உட்காந்துடும். அப்புறம் யாரும் வந்து நமக்கு என்ன பண்ண முடியாது. கைவேலி நாயனார் ஆசிரியத்தோடு கோலை நட்டு அதை உறப்பிக்கும் உபாயம் போல சொல்கிறார். என்னோடய குருநாதர் எனக்கு கட்டடம் கட்டி சொல்லி கொடுத்தாரு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவில் நிற்க வச்சு சுற்றி செங்கலில் கட்டடம் கட்டின அப்படிலாம் இல்லை. படிப்படியாக அழகாக பிசிறில்லாத எனக்கு நன்கு ஸ்திரமாக எனக்கு புரியும்படி சொல்லி கொடுத்தார் அர்த்தம். அது வேதாந்த கருத்துக்களை அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும், அப்படி தான் முடியும். இல்லைன்னா எங்கேயோ ஒரு கருத்து, எங்கேயோ ஒரு விஷயம், யாரோ ஒரு கேள்வி கேட்டு நம்மளோட வாழ்க்கையிலோட சில நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனுபவங்களை நம்ம பெற்ற அறிவு என்ன பண்ணிடும், கொஞ்சம் அசைச்சிடும். கலங்காத நெஞ்சுடைய ஞான தீரர் கடவுளை உனைக்கான காயமாதி புலம் காண நான் ஒருவன் ஞானம் பேசி பொய்க்கூடு காத்த என்ன புதுமை கண்டார். கலங்காத நெஞ்சுடைய ஞான தீரர் சொல்கிறார். இந்த தீரன் என்ற வார்த்தை கட்டோபனிஷத்து நிறைய தடவை பார்த்துருக்குறோம். ஆமாம். அப்படிப்பட்ட கலங்காத நெஞ்சுடைய ஞான தீரர் சொல்கிறார். தீரன்னு சொல்லி சொன்னால் அறிவில் நிலைப்பட்ட, தீகின்னு சொல்லி சொன்னால் அறிவு புத்தின்னு சொல்லி அர்த்தம். ஞான தீர சொல்ல அறிவிலே தெளிவு பெற்றவர்கள். அந்த அறிவிலே தெளிவு நெஞ்சில உறுதின்றோம். சும்மா சொல்கிறோம் நம்ம வார்த்தைகள்லாம், எங்கெங்கே கனெக்ட் பண்ணலாம் அந்த வார்த்தைகள்லாம். ஆக புத்தி நெறி சொல்லி சொன்னால் இது அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் இருக்குது. கர்ம யோகத்துக்கு புத்தி யோகம்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா நாம் செய்கின்ற செயலை பற்றி தெளிவான ஒரு பாவனை நம்முடைய மனதில் இருந்ததுன்னா அந்த பாவனையோடு செய்கின்ற செயலுக்கு பார்த்தா கர்ம யோகம். ஆகவே அந்த கர்ம யோகத்துக்கு இன்னொரு அர்த்தம் புத்தி யோகம்னு சொல்லி கர்ம யோகத்தை நம்ம பார்த்துருக்கின்றோம். கர்ம யோகத்துக்கு இன்னொரு பெயர் இருந்தால் சொல்லுங்கள். 1 மார்க் கொஸ்டின்னா என்ன? புத்தி யோகம். ஏனென்றால் புத்தியில் இருக்கக்கூடிய பாவனையோடு செய்வதா அந்த கர்ம யோகத்து புத்தி யோகன்ற பெயர். ஆமாம், உங்களுக்கு பகவத்கீதையில் 1 மார்க்குக்கு விஷயம் சொல்லிட்டேன் நான், எக்ஸாம் வச்சா 1 வேர்டு ஆன்சருக்கு. ஆமாம். அப்போ இங்கே புத்தி நெறி என்றால் கர்ம யோகம் என்றும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். கர்ம யோகத்தினால் நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி நம்முடைய விருப்பு வெறுப்புகளை குறைத்து கொண்டு அப்படின்னு சொல்லிவிட எடுத்துக்கலாம். இங்கே புத்தி நெறியாக உனை போற்றி பல காலம், 1 நாள் 2 நாள் இல்லை, ஒரு காலம் அன்றி இது சதா கால பூஜையாக சொல்கிறது. இங்கே பூஜை என்னென்னா செய்யும் செயலும் சிந்திக்க சிந்தை நீ எனவார் உத்தமருக்கான உறவே பராபரமே சொல்கிறார். எல்லாம் நீ தான். ஆமாம். அடுத்து முக்தி நெறி வேண்டாத மூடனே. முக்தி நெறி என்றால் ஞானத்தால் உணர்ந்து புரிந்துணர்வு, ஞானத்தால் உணர்ந்த புரிந்துணர்வு, அதுவே முக்தி நெறின்றார். முக்தி என்றால் விடுதலை.
அல்லது நாம் நம்மை பற்றி தெளிவால் அறிவால் நான் என்றும் என்ன நித்திய முக்த ஸ்வரூபமே நான். என்னைக்கு நான் அடிமைப்பட்டேன், இப்போதைக்கு விடுதலை பெறணும். ஆத்மா என்று நித்திய முக்த ஸ்வரூபம் எனக்கு தெரியல, நான் பந்தப்பட்டதா நான் நினச்சிக்கிட்டேன். அதனால் நான் என்ன முக்தி நெறி எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆத்மா என்றுமே நித்திய முக்த ஸ்வரூபம். சாஸ்திரத்தை கொஞ்சம் யோசித்தா தான் புரியும். அது பந்தப்பட்டதான் நான் மனசில் நினச்சிக்கிட்டேன். அது காரணம் என்னுடைய அறியாமை, மற்ற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து. ஆக ஞானத்தால் உணர்ந்து புரிந்துணர்வு, அதுவே முக்தி நெறி. அடுத்து பாருங்கள், முக்தி நெறி வேண்டாத மூடனேன். அந்த முக்தி நெறி எனக்கு கிடைக்கல, அதை வேண்டி நான் பெறவில்லை. அப்படி இல்லாத மூடனேன் கெடுவேன், கெட்டு போவேன்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட நான் சித்தி நெறிக்கு என் கடவேன். சித்தி நெறி சொல்லி சொன்னால் முக்தியில் ஸ்திரமாக நிஷ்டை கூடாது, அப்படி தான் அர்த்தம் எடுத்துக்கணும். இங்கே சித்தி நெறி சொல்லி சொன்னால் அஷ்டமா சித்தி அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்காக முயற்சி பண்ணலை. ஆமாம், சித்திகளுக்காக நாம் சாஸ்திரங்களை படிக்கல, ஞான நெறிக்கு வரலை. ஆமாம், சித்தி நெறிக்கு என் கடவே. இன்னும் அப்படின்னு சொல்லலாம், முக்தி நெறி நிற்காமல் எனக்கு சித்தியெல்லாம் கிடைச்சி என்ன பிரயோஜனம் சொல்கிறார். ஆமாம், சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே சொல்கிறார். சித்தியெல்லாம் பெற்றிருந்தா கூட மனசு அமைதி அடையில, மோட்சம் கிடைக்கலன்னா என்னத்துக்குடா அப்போ நம்ம சொல்லுவோம். ஆமாம், இவ்வளோ பேசுகிற வாய் மட்டும் இருக்குது, உனக்கு வாய் ஏன்னு சொல்கிறோம் பாருங்க. அதுபோல் சித்தி நெருக்கென் கடவே சீரடியார்க்கு ஏவல் செய்யும் பக்தி நெருக்கேன்னு முகம் பாருன்னு பரவ ரொம்ப இறங்கி வந்து நமக்கு சொல்லிட்டார். இங்கே யாருக்குன்னா கூடியனின் சீரடியார்க்கு ஏவல் செய்வது. ஆமாம், சீரடியார்க்கு ஏவல் செய்ய, அது கூட பக்தி நெருக்கென் கடவை. அப்படி ஏவல் செய்வதே பக்தின்னு சொல்கிறார். ஆமாம், அடியார் உறவும் அரண் பூசை நேசமும். எப்படி சிவனுக்கு அல்லது இறைவனுக்கு பகவானுக்கு தொண்டு செய்யணுமோ அதுவும் சிறப்பு தான். அதை விட அவருடைய அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு இருக்க பெரிய சிறப்பு. ஆமாம், தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதே சொல்கிறார், அவர்களுக்கு செய்வது. அதனால தான் நம்ம தேசத்தில் இந்த பக்தர்களாக அடியார்களுக்கு தொண்டு செய்வது சிறப்பாக இருக்குது. நான் பார்த்துருக்கேன், இந்த பழனிக்கு போகிற நடப்பாதையாக போகிறாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் சில பேர் நடந்து வந்து அவங்களுக்கு காலு பிடிச்சி விடுற ஆளெல்லாம் நான் இன்றைக்கி இருக்கிற அவர் 2 பேர் நான் பார்த்துருக்கேன். அவர்களுக்கு அது ஒரு தொண்டாக செய்கிறார். அவர் யாரோ என்னவோ அதெல்லாம் இல்லை, அவர்களுக்கு அதெல்லாம் அவருக்கு ஒரு சந்தோஷம். சொல்லுவார், எனக்கு திண்டுக்கல் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் சொல்லுவார், போய் செய்துட்டு வருவோம் சாமி, அவங்களுக்கு காலை பிடிச்சி விட்டு ஒத்தடம் கொடுத்து வீங்க இருக்க மற்றெல்லாம் பண்ணிவிட்டு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவர் நடந்து நடந்து போகின்ற அந்த அடியார்களுக்கு செய்கிற தொண்டு, அந்த அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு இந்த தேச விசேஷமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கெல்லாம் அப்படிலாம் தோணுமா தெரியல. ஒருத்தர் ஒரு விதமாக அவங்களுக்கு அன்னம் கொடுக்கறது, அவங்க தங்கத்து இடம் கொடுக்கறது, அவர்களுக்கு செய்கிறது, அதெல்லாம் சில ஒரு 2 மீட்டிங்லாம் பார்த்துருங்க. அவர் விசிறிக்க மாட்டார், அவங்களுக்கு இருக்கவங்களை இப்படி விசிறிக்கிட்டு இருப்பார். இப்போ தான் ஃபேன்லாம் வந்துட்டு இருந்தால் கூட அப்படி அவங்களுக்கு 4 தடவை விசிறுவா, இவர் 2 தடவை தனக்கு விசிறிக்குவார். அதெல்லாம் ஒரு மனநிலை தான், ஒரு மன பாவனை தான். அடியார்கள் தொண்டு செய்கிறது எத்தனை விதமெல்லாம் இருக்குது தொண்டு செய்வதற்கு. சித்தி நெறி என்றால், சித்தி என்றால் ஞான நிஷ்டை அடைதல், அப்படி தான் எடுத்தோம். சித்தி அடைஞ்சிட்டார் அல்லது மந்திர சித்தி கிடைச்சது, ஞானத்தில் நிலை பெற்ற நிலை, அது கூட சித்தின்னு சொல்லலாம். அல்லது அஷ்டமா சித்தியையும் சொல்லலாம். அஷ்டமா சித்தி நான் எப்போ அடைவேன். ஆனால் தாய்மன்னர் பாடம் நிறைய படித்தோம்னா சித்திகளை பற்றி அவர் பெருசாக பேசலாம், தடையாக கூட சொல்கிறார். அது அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் பல இடத்துல. குருமகராஜ் வாழ்க்கையில் பார்த்துருக்கலாம். ஒரு முறை இந்த கங்கையை கடக்கிறார், அந்த ஹுப்ளி நதியை கடக்கும்பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு தபஸ்வி ஒருத்தர் இருந்தார். அவர் ராமகிருஷ்ணரை குருமகராஜ் பாட்டு அப்படி பார்க்குறார். இவர் படகு வரும்னு காத்திருக்கார் சிஷியர்களோட. படகு வந்து ஏறி போகிறார். அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணார், கங்கை கரையை படகே இல்லாமல் கடந்து போயிட்டார். அப்படி போன உடனே அவர் பார்த்து அப்படி, நான் பார்த்தீங்களா, நான் வந்து நீங்கள் என்ன பெரிய இதுன்னு சொல்கிறீங்களா அப்படி சொல்லி நினைப்பு. ஐய காலனா தானே உன்னுடைய ஆன்மீக சாதனுடைய வேல்யூன்னு சொல்லிட்டாரான். ஒரு காலனா கொடுத்தா கொண்டு விட்டுரு போகிறான், அதுக்காக நீ பெற்ற சக்திகளை அப்படி வீணாக்குறியன்னு சொல்லி. அது போல
அப்படிலாம் சிலது ஆகிடுது. அந்த வகையில் இங்கே சொல்ல சித்தியெல்லாம் பெற்றாலும் சொல்கிறாரு, என்னதான் சித்தி பெற்றால் மனசு கொஞ்சம் அமைதி அடையணும்ப்பா அப்படி சொல்கிறார். ஆகவே இங்கே இடத்துல சித்தி நெறி சொன்னால் ஞான நிஷ்டை அடைதல். ஆக அஷ்டமா சித்தி எப்போ அடைவேன்னு சொல்கிறது பொருந்தாத ஒரு கருத்தாக இங்கே தெரிகின்றது. அடுத்து பாருங்க, பக்தி நெறிக்கு என் கடவேன்னு சொல்லிச்சுன்னா, பக்தி நெறி என்றால் இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பு பாதை. ஆமாம், இப்போ இந்த இடத்துல புத்தி நெறினா கர்மயோகம்னு எடுத்துக்கலாம். ஆமாம், முக்தி நெறி சொல்லிச்சோன்னா ஞானத்தினால் இறைவனை அறிதல், அதை எடுத்துக்கலாம், ஞான யோகம் எடுத்துக்கலாம். பக்தி நெறி என்றால் பக்தி யோகம் சொல்லி எடுத்துக்கலாம். ஆக கர்ம யோகத்தையும் பக்தி யோகத்தையும் ஞான யோகத்தையும் இந்த பாடலில் சொன்னதாகவும் ஒரு அர்த்தத்தை நாம் வருவித்து கொள்ளலாம். இருந்தாலும் நேரடியாக பார்க்கும் பொழுது, மேலான தெய்வமே அறிவால் உன்னை பலமுறை வழிபட்டு வீடு பெற்று நெறிய விரும்பாத அறிவிலியாகிய நான் அந்தோ கெடுவேன் சொல்கிற, கெடுவேன், சித்தி நெறி வாய்க்க என்ன செய்ய போகின்றேன், சிறந்த அடியார்களுக்கு தொண்டு செய்யும் பக்தி நெறியாவது எனக்கு அருள் செய்வாய், அப்படி செய்ய ஏறெடுத்து பார்ப்பாயாக. இதெல்லாம் இல்லை, பக்தர்களுக்கு தொண்டு செய்வதற்காகவாவது எனக்கு ஒரு அருளை கொடு சொல்கிறார். அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்காகவாது என்னை முகம் பார் சொல்லி சொல்கிறார். இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லி நிறைவு செய்கின்றார். அடுத்து நிறைவான ஒரு பாடல் இந்த பதிகத்திலிருந்து, அதையும் பார்த்துடும். 10வது பாடல். கண்டறியேன் கேட்டு அறியேன் காட்டும் நினையே இதயம், கொண்டறியேன் முக்தி குறிக்கும் தரமும் உண்டோ, தொண்டறியா பேதமையேன் சொல்லேன் நின் தொன்மை எல்லாம், பண்டறிவாய் நீயே பகராய் பராபரமே, கண்டறியேன் கேட்டறியேன் காட்டும் நினையே இதயம், கொண்டறியேன் முக்தி குறிக்கும் தரமும் உண்டோ, தொண்டறியா பேதமையேன் சொல்லேன் நின் தொன்மையெல்லாம், பண்டறிவாய் நீயே பகராய் பராபரமே. மேலான தெய்வமே, அடியேன் உன்னுடைய திருமேனி இதுவரை கண்டதில்லை, காண்டல் முதலிய பக்தி வழிபாடு செய்யாத அடியேன் எவ்வாறு முக்தியை விரும்புவேன் சொல்கிறார். பார்க்கவே இல்லையே உன்னை திருமேனியை பார்த்து பக்தியே எனக்கு வரலையே, அதன் பிற்பாடு உன்னை பற்றி சிந்தித்து தெளிவுபற்று நான் முக்தி என்ற நிலை எப்படி அறிவேன் சொல்ற. இவ்வளோ நேரம் பண்ணதெல்லாம் என்ன தான், உன்னை கண்டதில்லை கண்டதில்லைன்னா என்ன, உன்னை ஒரு வடிவத்தில் உருவத்தில் பார்த்துருக்கேன், ஆனால் உண்மையில் உன்னை அந்த திருமேனியை என் உள்ளத்தில் கண்டதில்லை. இதில் பக்தி நிலையிலே வெளியே காணக்கூடிய திருமேனியாக சிலாரூபமாக இருக்கின்ற அந்த தெய்வ வடிவங்கள் பேசும் வடிவமாக நம்மோடு இருந்து பார்க்கறதெல்லாம் பக்தியில் நடக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குது. அது அவரோட உள்ள பாங்கை பொறுத்தது, ஆர்வத்தை பொறுத்து, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிலாம் இல்லைன்னு சொன்னால் பல பக்தர்கள் அடியார்கள் வாழ்க்கையில் இறைவன் காட்சி கொடுத்து அவர்களுக்கு அருளினான்னு சொன்னான். சாக்கிய நாணர் வரலாறில் கொண்டதொரு கல் எடுத்து குறிக்கூடு வகையறிய உண்டி வினை ஒழித்தஞ்சி ஓடி வர வேட்கையிடும் கண்டர்களும் கண்ணுதலார் கருணை மொழி திருநோக்கால் தொண்டரெதிர் நெடு விசும்பில் துணைவியோடும் தோன்றினார். எப்படி சேக்கிழார் சொல்லுவார், சும்மா பேருக்கு சொல்லிட்டாரா, அது காட்சி கொடுத்தார் சொல்லியிருக்கு. அவர் அப்படி வழிபட்டார், அந்த திருமேனியுடைய தன்மையை உயிரோடு உணர்வோடு பார்த்திருக்கிறார், தெரிஞ்சிருக்கா, அருள் புரிஞ்சிருக்கா சொல்கிறத நம்ம நம்பித்தான் ஆகணும். அதெல்லாம் கதை கப்ஸா அப்படிலாம் கிடையாது, நமக்கு வேணா இருக்கலாம். ஆமாம், அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. கண்டறியேன் கேட்டு மறியேன், உன்னை பற்றி அந்த விஷயங்கள்லாம் நான் ரொம்ப கேட்க கூட இல்லைப்பா, எனக்கு சத்சங்கம் கிடைக்கல, அப்படிலாம் வாய்ப்பு இல்லை. இந்த தேசத்தில் ரொம்ப நாளாக நம்ம பெரியவங்க வாழ்க்கையில்
கதை, கூத்து, பாட்டு எல்லாவற்றையும் இறைவனுடைய விஷயங்களை சேர்த்து 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 கோர்த்து கோயில்களிலும் சரி, அது இசையாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், நிறைய நடந்துருக்கு. அந்த காலத்தில் கூத்துன்னு சொல்லி போனோம்னா சாப்பிட்டு போய் உட்காந்தாங்கன்னா பாயை போட்டு உட்காந்துக்கிட்டு 8 மணி நேரம் 10 மணி நேரம் பொழுது விடிய விடிய அந்த கூத்து, அதில் என்ன இருக்கும்? எல்லாம் தெய்வீகமான விஷயங்கள் தான் இருக்கும். அல்லது பெரியவங்க 3 மணி நேரம்லாம் சொற்பொழிவுலாம் கேட்ட காலெல்லாம் உண்டு. இப்போ 1 மணி நேரம் உட்கார்றதே முடியல, எப்படா முடியும்னு அப்படி இப்படி ஆயிடுது. வாரியார் சுவாமிகள்லாம் நிறைய தீட்சிதர்கள் மற்றவங்களும் எவ்வளோலாம் கேட்டிருக்கிறோம். 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் எல்லாம் அதெல்லாம் நேரம் போகிறது தெரியாமல் அது ஒரு நிலை இல்லை. ஆனால் இப்போ அதுக்கு பதிலாக ஒரு அரக்கம் வந்துட்டான் கையில். என்ன? செல்ஃபோனுக்குள்ளே போனால் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னே தெரியல. உள்ள அம்மா எனக்கு டிஃபன் கொடுமா, அது கேட்டுட்டு இது வாட்டு மறுபடியும் அது உள்ளே போடும். அதுதான் இருக்குது. குழந்தைங்க வந்து அது கையிலையும் ஒரு ஃபோனை கொடுத்துட்றாங்க, ஏதோ போட்டு அதுவும் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஐயா வருவார் ஆஃபீஸ் முடித்து, பசியாக வருவார் பாவம். அவர் வந்தார், இருங்க கொஞ்சம் என்ன அவசரம், செய்து கொடுக்குறேன். அந்த கதியாக தான் முடிஞ்சால் ஒரு ஃபோன் போட்டு சொல்லிவிடுங்க, ஜிபே பண்ணிடலாம், முடிஞ்சு போச்சா. வாழ்க்கை நிறைய மாறிக்கிட்டு இருக்கு. கேட்டறிய இங்கே மதுரையாக இருக்கிறதுனா இந்த வரலாறு சொல்கிறோம். ஞான சம்பந்த பெருமான் வேதாரண்யத்தெல்லாம் முடிச்சுட்டு மங்கையர்க்கரசியார் குலச்சரியார் அவங்கள வேண்டுதலுக்கு ஏற்ப மதுரைக்கு எழுந்தருள்கிறார். அப்படியே கடற்கரை ஓரமாக வந்து ராமநாதபுரம் வந்து அப்புறம் தான் இங்கே வரதா அந்த வரலாறில் வருது. பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி மற்றவங்க புராணம் பாதி. பெரிய புராணம் பாதி திருஞான சம்பந்தர் வரலாறு தான், பாதிக்கு மேலே வர்றார். வரும்போது ஆனமலை வழியாக வர்றாராம். சேக்கிழார் சொல்கிறார், வரும்போது ஆனமலைக்கு மேலே இருக்கக்கூடிய குகையில் மற்ற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க சமணர்கள் அவர் பல்லக்கில் வர்றார். பொத்தால பொற்சிவிகையெல்லாம் கொடுத்தாருன்னு ஒரு வரலாறுல வருது பாருங்க. அவர் கூட சாதாரணமாக இல்லை, நூற்றுக்கணக்கான அடியார் அவரோடு திரண்டு வருகின்றார்கள். குடும்பமாக மற்றதா குழந்தைகளோட எல்லாம் வர்றார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பாடல்களெல்லாம் பாடி பண்ணு அமைச்சவர் அவரும் கூட வரார். எல்லாருமே வர்றாங்க. வரும்பொழுது மேலே இருந்து பார்த்துடுறாங்க. வர்றதுக்கு எவ்வளோ தடை பண்ணி பார்க்குறாங்க. இடையில் வந்துட்டார் சின்ன குழந்தை. பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு பயம் வந்துவிடுதான். பயம் வந்த உடனே ஐயோ இப்படி வந்துட்டார், எதுனா பண்ணணுமே. அங்கேருந்து அவர் வந்து தங்கி வந்த உடனே இப்போ இருக்கக்கூடிய மதுரை ஆதீனம் இருக்குது, அந்த இடத்துல தங்கின இடம்னு சொல்கிறாங்க. அங்கே வரார், மடத்தில் தங்குறார். அதுக்குள்ளே அவர்கள்லாம் வர்றாங்களா, ராஜாகிட்ட வந்து சொல்கிறாங்களாம். சேக்கிரார் பதிவு பண்ணுறார், அப்படி வரக்கூடியங்க நாங்கள் பார்த்துட்டோம், அதனால் கண்டு முட்டு எங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னு. என்ன தீட்டு வந்துடுச்சுன்றான். கண்டு முட்டு கேட்டு முட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதை கேட்ட ராஜா சொல்கிறார், நீங்கள் சொன்னதை கேட்டதுனால கண்டதை நீங்கள் சொல்லிட்டீங்க, அதை கேட்டது எனக்கு கேட்டு முட்டுன்னுட்டான். பயன்படுத்துகிறார். அதுக்கப்புறம் நிறைய வரலாறுகளாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதனால தான் இதுங்க செய்த எல்லாத்துக்கும் ராஜாவும் பொறுப்புன்றதுனால தான் அந்த தீ வச்ச உடனே பையவே சென்று பாண்டியருக்காக. பையவே ஏன்னு சொன்னார்னா, இந்த பையவேன்ற வார்த்தை நம்ம இங்கே பைய போங்க, இந்த வார்த்தை மதுரையில் பழக்கத்தில் இருக்குது. வேகமாக போனால் அந்த தீயானது எரிச்சிட்டுனா நம்ம அழைச்ச நம்ம தாயாகி மங்கையர்க்கரசியுடைய மாங்கல்யத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினச்சார். அழகாக சொல்கிறார். அதையும் நம்ம கூப்பிட்டுருக்காங்க, அம்மா என்ன இருந்தாலும் அவங்களுடைய கணவர் அவர் ராஜா ஆக, மெதுவாக போ, வேகமாக போனால் அவர் என்ன ஆயிட போகிறார். எதுக்கு சொன்னேன், இங்கே கண்டறியன் கேட்டறியன், இந்த கண்டு முட்டு கேட்டு முட்டு ஞாபகம் வந்துட்டு, அதனால சொன்னேன். காட்டும் நினையே இதயம் கொண்டு அறியே. ஞானியர்களுடைய பெருமையினை கல்யாண குண வைபவங்களை ஞானியர்கள் கூற கேட்டதில்லை. மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய மகாபாரத்தை பார்த்தா ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான சாதுக்கள்லாம் ஒன்று திரண்டு ஒரு இடத்துல நாள் கணக்காக மாத கணக்காக இந்த இறைவனுடைய பேச்செல்லாம் கேட்டிருக்கிறாங்க, சாஸ்திர விசாரம் பண்ணியிருக்காங்க. அது யோசித்து பாருங்கள். இன்னொரு முறை அவங்களுக்கு அவ்வளோ பேர் தங்குறதுக்கு சாப்பாடு போக்குவரத்து ஏற்பாடு எப்படி பண்ணியிருப்பாங்க, எப்படி செய்து போயிருக்கோம். ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் இருந்திருக்கு. இல்லாத அத்தனை பேரும் கூடலே சேர்ந்துடல. அப்போ எவ்வளோ தூரம் பிளான் பண்ணியிருப்பாங்க, எப்போ செய்தி அனுப்பியிருப்பாங்க, என்றைக்கு கூடணும் இருக்கும், எத்தனை நாள் இருக்கும், வந்தால் அவங்களுக்கு என்ன சாப்பாடு ஏற்பாடு, துணிமணிகள் அவங்களுக்கு பரிமாறுறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஏற்பாடு இருந்திருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு நிர்வாகம் நடந்திருக்கும் இல்லையா. இன்றைக்கி பெரிய பெரிய இராணுவ விஷயங்கள்லாம் சொல்கிறோம், நமக்கு நிர்வாக விஷயங்கள்லாம். இங்கேருந்து நரசிம்ம பல்லவன் பெரிய சைன்யத்தை திரட்டிக்கிட்டு சாளுக்கிய ராஜன்
இருக்க 2ஆம் புலிகேசி ஜெயிக்கிறதுக்கு போகிறான்னா எவ்வளோ பெரிய சைன்யத்தை திரட்டிட்டு போனால் போகிற வழியில் என்ன தண்ணீர் வசதி, என்ன சாப்பாடு வசதி, உணவு விஷயங்கள், நோய் நொடிகள் வந்தால் என்ன, யானைக்கு குதிரைக்கு தீனி என்ன, சாப்பாடு என்ன, எல்லாம் எவ்வளோ ஏற்பாடுகள், முன்னே ஏற்பாடுகள், பின்னால் எல்லாம் என்னென்ன, அது ஒரு பெரிய எவ்வளோ பெரிய நிர்வாகம் அது. எல்லாம் இந்த தேசத்தில் இருந்தது தான். அது இன்னைக்கு காலத்துக்கு அதெல்லாம் மாறி இருக்க தவிர இதுக்கெல்லாம் எந்த காலேஜில் போய் MBA படித்தா, எந்த ஃபாரினில் படித்தாங்க, எந்த பல்கலைக்கழகத்தை படித்தாங்க, அமெரிக்காவுக்கு போனாங்களா, லண்டனுக்கு போனாங்களா, அவங்களாம் இங்கே தான் வந்து தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்முடைய கற்பனை தான். ஒன்றும் பெருசாக இருக்கல, அங்கே போய் படிச்சுட்டு வந்தது பேர் தான். அங்கே போய் படித்தார் இல்லையா, அமெரிக்கா ரிட்டன், லண்டன் ரிட்டன், UK ரிட்டன். ஒரு ரிட்டனும் இல்லை, எல்லாம் ரிட்டன் தான், நான் ரிட்டன் தான். இந்த பிளம்பரில் நான் ரிட்டன் வால்வு சொல்லுவான், வர தண்ணி உள்ளே போகாமல் நிறுத்தி வைக்கிறதுக்கு. அது போல் எல்லாம் நான் ரிட்டன் தான். அதுக்காக யாரும் குறைவா சொல்ல. இந்த தேசத்துல எல்லாம் இருந்தது. இல்லைன்றப்போ ஒரு மாயை பண்ணி நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஒரு நிர்வாக விஷயம் இல்லை, ஒன்று கட்டடக்கலை இல்லை, எல்லாம் அவங்க கொடுத்தது தான் அப்படின்றவளோ ஒரு மன பிராந்தியை உருவாக்கி வச்சுருக்காங்க நமக்கு. அவங்க அதில் ஜெயிச்சே இருக்கிறாங்க. சரி, ஆக மேலான தெய்வமே, அடியேன் உனது திருமேனி இதுவரை கண்டதில்லை, உன் பெருமையினை மெய்ஞானியர் கூற கேட்டதில்லை, உள்ளத்தில் வைத்து தியானிக்கும் முறையையும் அறிந்ததில்லை. அந்த தியானமும் பண்ணலைன்னு சொல்கிறார். தொண்டு நெறி அறியாத அறிவிலியாகி நான், பிறருக்கு அந்த தொண்டு செய்து அடியாருக்கு ஏவல் செய்து அது தொண்டு நெறி தெரியாத அறிவிலியாகி நான் என்னுடைய பழம்பெருமையை குறித்து பேசுவதும் இல்லை. இதனை எல்லாம் நீ முன்னமே அறிவாய் அல்லவா? உள்ளத்தினுள்ளே ஒளித்தன்னை ஆட்டுகின்ற கள்ளக்கருணையை நான் காணும் தரமாம சொல்கிறார் பாரு. நீ என் உள்ளத்திலே இருக்க அவனுக்கு தெரியும் இல்லையான்னு கேட்குறார். ஆமாம் தானே, தெரியும் தானே, நீ அறிவாய் அல்லவா? அவ்வாறு இருக்க எனக்கு வீடு பேரு கை கூடுமோ? நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னார். பாயப்புலியிலே 27வது தலைப்பு அதிகாரத்தில் 27வது பாடல். நான் முக்தியும் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னவர். இங்கே முக்தி நெறி கை கூடுமா என்ன அர்த்தம்? நடுவில் ஏதோ கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது, கொஞ்சம் அப்படி இருக்கனா இல்லையா சொல்லிட்டு. நம்மளை போல தான் நம்ம கேட்குறல, எல்லாம் கேட்குறோம் சாமி, என்னவோ தெரியல, எடுக்கிறதா இருக்கதா தெரியல, இல்லையா தெரியல, பெற்ற வண்ணமல்ல பெறாத வண்ணமல்ல பெருக்க தவித்துளறியே, அப்படி தான் வருது. எனக்கு எப்பொழுது வீடு பேர் கை கூடும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞான நிஷ்டையில் ஏதோ கொஞ்சம் இருந்ததுன்னா அது எனக்கு நிஷ்டையாகலையே, ஆகுமோ ஆகாதோ அப்படிலாம் எடுத்துக்கலாம். ஆக கண்டறியேன் கேட்டறியேன் காட்டும் நினையே இதயம் கொண்டறியேன், முக்தி குறிக்கும் தரமும் உண்டோ தொண்டறியா பேதமையேன் சொல்லேன் என் தொன்மையெல்லாம் பண்டறிவாய் நீயே பகராய் பராபரமே. ரொம்ப அழகாக சொல்லி இந்த பதிகத்தை தாய்மன சுவாமிகள் நிறைவு செய்கின்றார். அடுத்த வகுப்பில் அடுத்த தலைப்பிலிருந்து பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.